Hey guys, welcome back. In this video நம்ம வந்து Samsung Galaxy M31 and Poco X2 இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனோட டீடைல்டு கம்பேரிசன் பார்க்கலாம். இந்த கம்பேரிசன் வந்து நம்ம சேனலில் ஒரு 3 பேர் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க. என்னால் தான் வந்து கரெக்டாக பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பேரிசனில் உட்கார்ந்தேன் அப்படின்னா லேட் ஆகிடும். அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 hours இந்த வீடியோக்காக நான் ஒர்க் பண்ணோம் அப்படின்றதுக்காகவே வந்து பெருசாக இம்பார்ட்டன்ஸ் காட்டலை. அண்ட் அந்த 3 பேருக்கு வந்து ஒரு பெரிய சாரி சொல்லிக்கிறேன். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து நம்மளுக்கு 15,000 to 20,000 இந்த செக்மெண்ட்டில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டிசைன் அண்ட் பில்டு பற்றி பார்ப்போம். டிசைன் எடுத்துகிட்டோம்னா Poco X2ல வந்து உங்களுக்கு கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. பட் இதுவே வந்து Samsung Galaxy M31ல உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனோட வெயிட்டு நம்ம எடுத்துகிட்டோம்னா போக்கோவில் வந்து உங்களுக்கு 210 கிராம்ஸ் இருக்குது. பட் இது வந்து M31ல உங்களுக்கு வந்து 190 கிராம் இருக்குது. பட் பில்டு குவாலிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பில்டு குவாலிட்டி வந்து போக்கோவில் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. நம்ம கையில் அந்த ஃபோனை ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த ப்ரீமியமான ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கிது. கிளாஸ் பேக் யூஸ் பண்ணதுனால ஃபோன் வந்து ரொம்ப ஸ்டடியாக இருக்குது. அதுவே சாம்சங்கில் நம்ம பார்த்தோன்னா பேக் சைடில் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோனோட வெயிட் வந்து ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியுது. பில்டு வைஸ் வந்து Poco X2ல கொஞ்சம் பெட்டரான ஜாப் பண்ணியிருக்காங்க. பட் வெயிட் நம்ம எடுத்துட்டோம்னா Poco X2 வந்து கொஞ்சம் வெயிட்டான சைடில் தான் இருக்குது. ப்ரொடெக்ஷன் எடுத்துட்டோம்னா Poco X2ல வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவே Samsung Galaxy M31ல வந்து உங்களுக்கு Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னோட யூசேஜ்க்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண வரைக்கும் டெம்பர்ட் கிளாஸ் எதுவுமே போடாமல் தான் யூஸ் பண்ணேன். ரெண்டு ஃபோன்லையுமே வந்து உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே ஆகலை. டிஸ்பிளே வைஸ் வந்து ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் என்னதான் வந்து Gorilla Glass ப்ரொடெக்ஷன் கொடுத்ததுனால ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்லேருந்து ஃபோன் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிளாஸ் உடைய தான் செய்யும். ஸோ நீங்கள் லைட் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா டெம்பர்ட் கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணுறது ஒரு சேஃபான விஷயம். அண்ட் Poco X2ல வந்து உங்களுக்கு வாட்டர் ரெப்பலண்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் வந்து மழையில் தெரியாமல் மேலே தண்ணி தூரல் பட்டுருச்சுன்னா எதுவும் ஆகாது. சாம்சங்கில் வந்து அந்த மாதிரி கோட்டிங் கொடுத்துருக்கதை அஃபிஷியலாக அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. அண்ட் இப்போ நம்ம டிஸ்பிளே வந்தோம் அப்படின்னா டிஸ்பிளே வந்து Poco X2ல உங்களுக்கு 6.67 இன்ச் கொண்ட IPS LCD டிஸ்பிளே தராங்க. இந்த டிஸ்பிளே வந்து 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. இதோட பிக்சல் டென்சிட்டி 395 ppi இருக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு HDR10 சப்போர்ட் இருக்குது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அதே வந்து நம்ம சாம்சங் வந்தோம் அப்படின்னா சாம்சங்கில் வந்து உங்களுக்கு 6.4 இன்ச் கொண்ட சூப்பர் AMOLED டிஸ்பிளே தராங்க. இதில் வந்து Full HD ப்ளஸ் ரெசல்யூஷன். பட் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தோம்னா இதில் வந்து 60 Hz தான் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 19:5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. அண்ட் பிக்சல் டென்சிட்டி உங்களுக்கு 405 ppi இருக்குது. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டின்னு எடுத்துகிட்டோம்னா ரெண்டுமே வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் AMOLED பேனலில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட்டாகவே இருக்குது. பிளாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல டீப்பாக இருக்குது. கலர்ஸ் நல்லா பூஸ்டப் பண்ணி கொடுக்குது. ஸோ உங்களுக்கு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து Samsung M31ல உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாகவே இருக்குது. அவுட்டோர் பிரைட்னஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து நீங்கள் வெயிலில் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு பெரிய இஷ்யூவாக இருக்காது. அவுட்டோர் விசிபிலிட்டி வந்து ஓரளவு டீசெண்டாகவே இருக்குது. பட் டிஸ்பிளேயோட ஸ்மூத்னஸ் எடுத்துகிட்டோம்னா Poco X2ல வந்து உங்களுக்கு டிஸ்பிளே அந்த 120 Hz இருக்கிறதுனால ஸ்மூத்னஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து இந்த M31ஓட AMOLED பேனல் ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து இந்த 68 சூப்பர் AMOLED பேனல் பிடிச்சிருக்கா இல்லை 120 Hz LCD பேனல் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து நம்ம சாஃப்ட்வேர்னு எடுத்துகிட்டோம்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 10ஓட வருது. பட் Poco X2ல வந்து உங்களுக்கு MIUI 11ஓட வருது. பட் உங்களுக்கு வந்து Poco லான்ச்சரோட தான் வருது. ஸோ உங்களுக்கு ஆப் ட்ராயர் எல்லாமே வந்து அந்த லான்ச்சருக்குள்ளேயே வந்துடும். ஸோ இது வந்து ஒரு பெனிஃபிட். அண்ட் இந்த 120 Hzல இந்த Poco லான்ச்சர்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் எல்லாமே வந்து Poco சைட்லேருந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு சாஃப்ட்வேரில் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. அதுவே இந்த பக்கம் நம்ம M31ல One UI 2 வெர்ஷனோட வருது. உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரமே One UI 2.1க்கான அப்டேட்டும் கொடுத்துருவாங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு எடுத்துகிட்டோம்னா எனக்கு வந்து இந்த One UI வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து MIUI பிடிச்சிருக்கா இல்லை One UI பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். UI வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து நம்ம கால் குவாலிட்டி, சிக்னல் ரிசெப்ஷன், ஷேர் வேல்யூ இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஷேர் வேல்யூன்னு எடுத்துகிட்டோம்னா Poco X2ல உங்களுக்கு வந்து 1.08 வாட் per kg இருக்குது. பாடி ஷேர் வேல்யூ வந்து 0.6 வாட் per kg இருக்குது. ஸோ ஷேர் வேல்யூ ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். அதுவே சாம்சங் பக்கம் ஷேர் வேல்யூ பார்த்தோன்னா 0.3 தான் இருக்குது. ஷேர் வேல்யூவில் சாம்சங் ஒரு அக்ரெசிவான ஜாப் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஷேர் வேல்யூ சாம்சங்கில் ரொம்ப கம்மி. சிக்னல் ரிசெப்ஷன், கால் குவாலிட்டி இதெல்லாம் பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து இயர் பீஸ் வந்து செம்ம லவுடாக இருக்குது. உங்களுக்கு அதில் எந்த குறையுமே இருக்காது. அதுவே கால்ஸ் வந்து நீங்கள் ஸ்பீக்கரில் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து
பெஸ்ட்டான ஜாப் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து உங்களுக்கு டூவல் சிம் கார்டு சப்போர்ட் இருக்குது, டூவல் வோல்டேஜ் சப்போர்ட் இருக்குது, டூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இதில் எல்லாமே வந்து ரெண்டுமே டையாக தான் இருக்குது. அண்ட் சிக்னல் ரிசெப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து உங்களுக்கு மோராரில் சேமாக தான் இருக்குது. போக்கோ X2லையும் M31லையும் ஜியோ சிம் போட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். என்னோட யூசேஜ்க்கு வந்து பெரிய இஷ்யூ எதுவுமே இல்லை. கால் பேசும்போது கால் ட்ராப் இந்த மாதிரி இஷ்யூலாம் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இல்லை. ரெண்டுத்துலையுமே வந்து ஒரு எக்ஸலண்டான ஜாப் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம ப்ராசஸர்னு பார்த்தோம்னா போக்கோ X2ல வந்து உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 730G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நார்மல் யூசேஜாக இருந்தாலும் இன்டென்ஸாக யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட நல்லாவே ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு அதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. ஜிபியூன்னு எடுத்துகிட்டோம்னா Adreno 618 GB யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நார்மல்லேருந்து இன்டென்ஸாக நீங்கள் கேம் விளாடணும்னு நினச்சா கூட நல்லாவே ஹேண்டில் பண்ணுறது. ஹை கிராஃபிக்ஸில் கூட உங்களுக்கு எந்த ஒரு ஹிக்கப்ஸ் இல்லை, லேக் ஆகிறது, ஓவர் ஹீட்டிங் இஷ்யூ, ரொம்ப நேரம் விளையாடினா கூட அந்த ஹீட் ஆகிறது இந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. அது வந்து ஒரு அட்வான்டேஜாகவே இருக்குது உங்களுக்கு. இதே சாம்சங் பக்கம் நம்ம வந்தோம்னா இதில் வந்து Exynos 9611 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 10 nm ஆர்கிடெக்சரில் பில்டான சிப். இது வந்து ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். பட் இதோட பர்ஃபார்மன்ஸ் நம்ம எடுத்துகிட்டோம்னா உங்களுக்கு நார்மல் யூசேஜ்க்கெல்லாமே வந்து எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. என்னோட யூசேஜ்க்கு வந்து நான் எந்த ஒரு ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ணல. ஸோ ரொம்ப ஹெவியாக புஷ் பண்ணால் கூட வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணோன்னா கூட ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நல்லாவே ஹேண்டில் பண்ணிச்சு. அது வரைக்கும் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் பெரிய இஷ்யூ எதுவுமே இல்லை. பட் நெக் டு நெக் நீங்கள் பக்கத்தில் வச்சு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போக்கோ X2ல உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். அண்ட் கேமிங்னு எடுத்துகிட்டோம்னா சாம்சங்கில் வந்து நீங்கள் ஹை கிராஃபிக்ஸில் வச்சு விளையாடும் போது ஃபோன் கொஞ்சம் லேக் மாதிரி இருக்கும். ஹை கிராஃபிக்ஸ்லாம் நாட் ரெக்கமெண்டட்லாம் சொல்லணும். லோ ஆர் மீடியம் கிராஃபிக்ஸ்லாம் நல்லாவே ஹேண்டில் பண்ணும். அந்த கிராஃபிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து M31ல உங்களுக்கு சூப்பராக எடுத்து கொடுக்குது. ஏன்னா அந்த AMOLED டிஸ்பிளே இருக்கிறதுனால அது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. பட் போக்கோ X2ல உங்களுக்கு 128 இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கேம்லாம் விளையாண்டிங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு வந்து கேமிங் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து போக்கோ X2 சூஸ் பண்ணலாம். அண்ட் ரேம் மேனேஜ்மெண்ட் எடுத்தோம்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து பேஸ் வேரியன்ட் 6GB ரேம் இருக்குது. நான் யூஸ் பண்ணது பார்த்தோன்னா இதுலேயும் வந்து 6+128 தான் யூஸ் பண்ணியிருந்தேன். M31லையும் 6+128 தான் யூஸ் பண்ணியிருந்தேன். என்னோட யூசேஜ்க்கு வந்து ரேம் மேனேஜ்மெண்ட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. அது வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து உங்களுக்கு UFS 2.1 சப்போர்ட் இருக்குது. ஸோ ஆப் லோடிங் டைம் எல்லாமே வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. டேட்டா எதாவது காப்பி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரீட் ரைட் ஸ்பீட் எல்லாமே வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது, சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இல்லை. அண்ட் மெமரி கார்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து உங்களுக்கு டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் தராங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜாகவே இருக்குது. அண்ட் கேமரா வந்தோன்னா இங்கேயும் வந்து திங்ஸ் சேஞ்ச் ஆகுது. போக்கோ X2ல வந்து உங்களுக்கு 4 கேமரா செட்டப் தராங்க. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டூவல் கேமரா செட்டப்போட வருது. அது பின்னாடி இருக்க 4 கேமராவில் மெயின் கேமரா வந்து சோனி IMX686 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா தான். பிக்சல் பின்னிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு 64 மெகா பிக்சலுக்கான அவுட்புட் கிடைக்குது. இதோட ஆப்பர்ச்சர் வந்து f1.8. ஸோ லோ லைட்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பிக்சர்ஸ் எல்லாமே வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன்னு சொல்லலாம். வைட் ஆங்கிள் கேமரா வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு டீசென்டான ஃபோட்டோஸ் உங்களால் எடுக்க முடியுது. மேக்ரோ ஃபோட்டோஸ் கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் நல்லாவே எடுக்க முடியுது. டெப்த்லாம் எடுத்துட்டோம்னா எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. கேமரா டிபார்ட்மெண்ட்டில் போக்கோல வந்து ஒரு எக்ஸலண்டான ஜாப் பண்ணியிருக்காங்க. இதே வந்து நம்ம சாம்சங் வந்தோம் அப்படின்னா சாம்சங்லேயே வந்து 64 மெகா பிக்சல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் இவங்களும் வந்து 16 MP சென்சார் தான் வந்து பிக்சல் பின்னிங் யூஸ் பண்ணதுனால 64 MPக்கான அவுட்புட் கொடுக்குறாங்க. பட் இதில் யூஸ் பண்ணியிருக்க சென்சார் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச். இதில் சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. f1.8 ஆப்பர்ச்சர். உங்களுக்கு டே லைட்டில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பை டிஃபால்ட்டாக வந்து ஆட்டோ மோடில் தான் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் ஃபோட்டோ எடுக்கும். ஆட்டோ மோடில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து டே லைட்டில் எக்ஸலண்டான ஃபோட்டோஸ் எடுக்க முடியுது. பட் லைட்டிங் டிஃபர் ஆகும்போது லோ லைட்டில் உங்களால் வந்து அந்த அளவுக்கு வந்து சாம்சங் வந்து போக்கோ கிட்ட வர முடியல. அதான் வந்து ஒரு உண்மையான விஷயம். சாம்சங்கில் லோ லைட் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இமேஜஸ் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. பட் போக்கோவில் வந்து ப்ராசஸிங் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்னாப்ட்ராகன் 730Gல வந்து உங்களுக்கு இமேஜ் சிக்னல் ப்ராசஸர் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு MIUI ஆப்டிமைசேஷன் ப்ளஸ் ஸ்னாப்ட்ராகன் 730Gயோட ISP வந்து பெட்டராக இருக்கிறதுனால ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இதில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ப்ளஸ் இவங்க சோனி சென்சார் எல்லாமே வந்து நல்லா கை கொடுக்குது. லோ லைட் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து சாம்சங் விட கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, நாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இமேஜ் நல்லா பிரைட்டாக இருக்குது. அண்ட் வைட் ஆங்கிள் கேமரான்னு எடுத்துகிட்டோம்னா சாம்சங்கில் வைட் ஆங்கிள் கேமரா வந்து சூப்பரான ஜாப் பண்ணியிருக்காங்க. அண்ட் வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ்னு எடுத்துகிட்டோம்னா சாம்சங்கில் வந்து லைட்டாக பெட்டராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். போக்கோ X2 விட சாம்சங்கில் வந்து உங்களுக்கு சில சுச்சுவேஷனில் பெட்டராக இருக்குது. அண்ட் மோரல்லஸ் உங்களுக்கு வந்து சேம் குவாலிட்டியான அவுட்புட் கிடைக்கிது. அடுத்து மேக்ரோ சென்சார் இருக்குது பார்த்தீங்களா, சாம்சங்கில் இருக்க 5 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் வந்து ஹிட் ஆர் மிஸ் மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இந்த இவங்க கொடுத்த டெடிகேட்டட் மேக்ரோ சென்சார் யூஸ் பண்ணாமல் மெயின் கேமராவில் நீங்கள் ஆப்ஜெக்ட் வந்து கிட்ட போய் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அதோட இமேஜஸில் வந்து எக்ஸலண்ட்டாக வருது. அண்ட் போக்கோ X2ல உங்களுக்கு வந்து டிஜிட்டலாக 2x ஜூம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா மேக்ரோ சென்சாரை விட அதில் பெட்டரான ஃபோட்டோஸ் கிடைக்குது. லாஸ்ட்டாக டெப்த்னு எடுத்தோம்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து எட்ஜ் டிடெக்ஷன் எக்ஸலண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து கேமரா ரொம்ப ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ட் நினச்சிங்கன்னா போக்கோ X2 வந்து ஒரு பெட்டரான ஜாப் பண்ணும். அடுத்து நம்ம வீடியோகிராஃபின்னு எடுத்தோம்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து உங்களால்
4K 30 fps ஷூட் பண்ணலாம். 4K 60 நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அண்ட் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. பட் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து எம்ப்ளாய் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 1080pல வீடியோ எல்லாமே வந்து நல்ல ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ ஸ்டெபிலைசேஷனில் சாம்சங் வந்து ஒரு ஸ்டெப் அஹெடாகவே இருக்குது. அண்டர் 20,000 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வீடியோ ரெக்கார்டிங் ஃபோன்னு பார்த்தோன்னா சாம்சங் தான். போக்கோல ஸ்டெபிலைசேஷனும் வந்து ஓரளவு டீசெண்டாக இருக்குது. பட் சாம்சங்கில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அடுத்து ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு எடுத்தோம்னா போக்கோல வந்து உங்களுக்கு 20 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா தராங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க கேமரா வந்து டெப்த்துக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் போர்ட்ரைட் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேமரா அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் வந்து போர்ட்ரைட் ஃபோட்டோ ஃப்ரண்ட்டில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா போக்கோ தான் வந்து ஒரு பெஸ்ட்டான ஜாப் பண்ணுது. அதே வந்து சாம்சங்கில் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் போர்ட்ரைட் எடுக்கணும்னா நல்லா தான் வருது. பட் போக்கோவில் வந்து அந்த எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்குது. அந்த டெடிகேட்டட் டெப்த் சென்சார் வந்து அதோட ஜாப் எக்ஸலண்ட்டாக பண்ணுது. பட் ஓவராலாக நம்ம ஃபோட்டோ குவாலிட்டின்னு எடுத்துகிட்டோம்னா சாம்சங்கோட டைனமிக் ரேஞ்ச் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்கை எல்லாமே வந்து கிளியராகவே விசிபிளாக இருக்குது. சாம்சங்கில் அது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா சாம்சங் வந்து ஸ்லைட்டாக பெட்டரான ஜாப் பண்ணுது. பட் போக்கோலேயே வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. அதோட குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. அடுத்து மல்டிமீடியான்னு எடுத்தோம்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. பட் போக்கோ X2ல வந்து சாம்சங் M31 ஸ்பீக்கர் வந்து நல்ல லவுடாக இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ். சாம்சங்லேயும் வந்து உங்களுக்கு அடிக்குவேட்டாக இருக்குது. ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ரெண்டுத்தையும் சைட் பை சைட் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா போக்கோட ஸ்பீக்கர் வந்து நல்ல லவுடாக இருக்குது. அண்ட் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்னு பார்த்தோன்னா ரெண்டுலேயுமே வந்து மோர் ஆர் லெஸ் சேம் ஜாப். உங்களுக்கு ஹெட்ஃபோன் வழியாக நீங்கள் பாட்டு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. சாம்சங்கில் வந்து உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் வந்து மோர் ஆர் லெஸ் சேம் ஜாப் தான் பண்ணுது. உங்களுக்கு அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அடுத்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டின்னு எடுத்துக்கிட்டா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து உங்களுக்கு ப்ளூடூத் 5 வெர்ஷனோட வருது. நார்மலாக நான் ஹெட்செட் கனெக்ட் பண்ணி தான் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு ப்ளூடூத்தில் எந்த ஒரு கனெக்டிவிட்டி இஷ்யூ எதுவும் என் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இல்லை. அது வந்து ஒரு நல்ல ஜாப் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு எடுத்துகிட்டோம்னா போக்கோ X2ல வந்து உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு நினைப்பீங்க. பட் ஒரு 2-3 நாள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அக்வர்டாக கஷ்டமாக இருக்கும். பட் அதுக்கப்புறமா வந்து போக போக பழகிடும். நான் ஒரு மாதம் யூஸ் பண்ணதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. பட் ரொம்ப அக்யூரேட்டாக இருந்தது. நல்ல ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருந்தது. பட் இதுவே வந்து நம்ம சாம்சங் M31 வந்தோம்னா இது வந்து பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து நல்லதாக இருக்குது. பட் போக்கோ X2 அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லை. ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு நார்மலாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தான் இருக்குது. பட் ரெண்டுத்துலேயும் சைட் பை சைடு வச்சு பார்த்தோம் அப்படின்னா போக்கோ X2 ஒரு 1/2 செகண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. பட் சாம்சங் M30s கம்பேர் பண்ணோம் அப்படின்னா M31ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அடுத்து பேசிக் சென்சார்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா சென்சாருமே கொடுத்துருக்காங்க. எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணல. அது ஒரு ப்ளஸ். அடுத்து பேட்டரி கெப்பாசிட்டின்னு எடுத்தோம்னா இங்கே தான் வந்து பெரிய கேம் சேஞ்சர். போக்கோ X2ல வந்து உங்களுக்கு 4500 mAh பேட்டரி தராங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 27 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த சார்ஜர் வச்சு நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லெஸ் தென் 1 hour கரெக்டாக வந்து 1 hour 5 minutes 1 hour 10 minutesல வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. ரொம்ப ஒரு சூப்பர் ஃபாஸ்ட்டான சார்ஜர்னு சொல்லலாம். நான் இப்போ காலையில் எந்த ஆஃபீஸ் கிளம்பணும் அப்படின்னு நினச்சேன்னா சார்ஜ் போட்டு போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரத்துக்குள்ளே ஃபோன் வந்து ஃபுல் ஆகிடும். ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. பட் யூசேஜ்னு எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து 60 Hz யூஸ் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக என்னோட யூசேஜ்க்கு வந்து 24 hours ஸ்டாண்ட் பை வந்தது. 24 hours ஸ்டாண்ட் பையில் எனக்கு 7 hours ஸ்க்ரீன் அண்ட் டைம் கிடச்சிது. எதில் 60 Hz யூஸ் பண்ணும்போது 120 Hz யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்க்ரீன் அண்ட் டைம் ரொம்பவே டிராஸ்டிக்காக கம்மியாகுது. 4 to 5 hours ஸ்க்ரீன் அண்ட் டைம் வருது. பட் 4 to 5 hours ஸ்க்ரீன் அண்ட் டைம் வந்தாலுமே வந்து எனக்கு 24 hours ஸ்டாண்ட் பை வருது. உங்களுக்கு வந்து போக்கோ X2ல ஐடில் பேட்டரி ட்ரெயின் இல்லை. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ என்னோட யூசேஜ்க்கு வந்து ஈஸியாக ஒரு நாள் யூசேஜ் வந்தது. பட் ஸ்க்ரீன் அண்ட் டைம் தான் வந்து டிஃபர் ஆகும். 60 Hz யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக 7 hours ஸ்க்ரீன் அண்ட் டைம் கிடைக்கும். அதுவே வந்து 120 Hz யூஸ் பண்ணிங்கன்னா 4 to 5 hours தான். இதுவே வந்து இந்த பக்கம் நம்ம மான்ஸ்டர் கிட்ட வந்தோம் அப்படின்னா சாம்சங் M31ல உங்களுக்கு வந்து 6000 mAh பேட்டரி தராங்க. இந்த பேட்டரியா இல்லை பவர் பேங்கானு தெரில. இதில் வந்து உங்களுக்கு 60 Hz பேனல் தான். அண்ட் இவங்க கொடுத்துருக்க சார்ஜர் நம்ம எடுத்தோம்னா 15 வாட் சார்ஜர். அது எங்கே இருக்குது இது எங்கே இருக்குது அதில் பாதிக்கு பாதி தான் இருக்குது சார்ஜரு. ஸோ இந்த சார்ஜர் வச்சு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு நினச்சி கிட்டத்தட்ட 2 hour 40 minutesலேருந்து 2 hour 45 minutes ஆகுது சார்ஜ் ஏறதுக்கு. அதுதான் வந்து கொஞ்சம் கடுப்பான விஷயம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபாஸ்ட் சார்ஜரையே வந்து டிசேபிள் பண்ணி தான் வந்து சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னோட யூசேஜ் வரைக்கும். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜர் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3.25 மணி நேரம் ஆகும். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எனக்குலாம் வந்து சார்ஜ் லேட்டாக ஏறினாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. அதுவே ஸ்க்ரீன் ஆன் டைம்னு எடுத்துட்டோம்னா சாம்சங்கில் வந்து எனக்கு ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ்லாம் வந்து 30 மணி நேரம் வந்தது சார்ஜ். 30 மணி நேரம் ஸ்டாண்ட் பை டைமில் எனக்கு வந்து ஸ்க்ரீன் ஆன் டைம் 9 to 10 hours கிடச்சிது. எக்ஸலண்ட்டான சார்ஜ் வந்தது. அதுக்கப்புறம் வந்து சிங்கிளாக அந்த ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணப்போ பேட்டரி பேக்கப் வந்து ஈஸியாக வந்து என்னோட யூசேஜுக்கு ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணப்போ கூட ஒரு நாள் பேட்டரி லைஃப் கிடச்சிது. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து உங்களுக்கு 1 day பேட்டரி லைஃப் கிடைக்கும். பட் ஸ்க்ரீன் ஆன் டைம் டிஃபர் ஆகும். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட்டான பேட்டரி லைஃப் இருக்குது.
பட் வந்து அதில் போக்கோ எக்ஸ்ட்ரூவில் 60Hz யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். பட் பேட்டரி வந்து உங்களுக்கு ரொம்ப ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ட். லைட் யூஸராக இருந்தீங்கன்னா சாம்சங் M31 வந்து உங்களுக்கு 2+ days சார்ஜ் வரும். ரொம்ப ஹெவியாக புஷ் பண்ணால் கூட நீங்கள் நார்மல் கேம்ஸ்லாம் வந்து லைட்டு லோ ஆர் மீடியம் கிராஃபிக்ஸில் வச்சு விளையாடுறதா இருந்தால் கூட ஈஸியாக 1 day பேட்டரி லைஃப் கிடைக்கும். பட் சார்ஜிங் டைம் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து இப்போ ஃபாஸ்ட் சார்ஜ்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் தான் பண்ணும். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் சார்ஜ் ஆகும். அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ பேட்டரி விஷயம் நம்ம எடுத்துகிட்டோம்னா ரெண்டுமே வந்து ஒரு டைம் தான் சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து நீங்கள் 60Hz யூஸ் பண்ணாலும் ஒரு நல்ல பேட்டரி லைஃப் கிடைக்குது. பட் சீக்கிரமாக ஒரு 1 hourலேயே வந்து சார்ஜ் ஆகிடுது. உங்களுக்கு பேட்டரி லைஃப் அப்படியே எக்ஸலண்ட்டாக இருக்குது. பட் சார்ஜிங் டைம் லேட் ஆகுது. உங்களோட ப்ரிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எடுத்துட்டோம்னா போக்கோ X2ல வந்து உங்களுக்கு ப்ரோஸ்ன்னு பார்த்தோன்னா எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. கேமிங்க்கு வந்து மாசாக இருக்குது. அந்த 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டில் யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப அந்த இமென்ஸான ஃபீல் கிடைக்கிது. அண்ட் முக்கியமான விஷயமே வந்து அந்த கேமரா தான் சொல்லணும். அந்த மெயின் கேமரா வந்து வேறு லெவலில் இருக்குது. முக்கியமாக சொல்ல மறுத்துங்க, போக்கோ X2ல வந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஷ் ப்ரோ மோட் தராங்க. ப்ரோ மோட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து நைட் ட்ரைல்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுக்கலாம். நான் ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்து போட்டிருப்பேன். ஃபுல் ரிவ்யூவில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நைட் ட்ரைல் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அசால்ட்டாக எடுக்கலாம். போக்கோ X2ல அது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் கான்ஸ்ன்னு எடுத்துகிட்டா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு பெரிய கான் வந்து 120Hz பேட்டரி லைஃப் வந்து ஆவரேஜாக இருக்குது. அண்ட் ஃபோன் வந்து கொஞ்சம் வெயிட்டான சைடில் இருக்குது. நான் கிட்டத்தட்ட 1 மாதம் மேலே யூஸ் பண்ணேன். என்னோட யூசேஜ்க்கு வந்து ஃபோன் ரொம்ப வெயிட்டாக இருந்தது. ஸோ அந்த வெயிட்டு காரணமாக தான் வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் யூஸ் பண்ணல. இல்லை அப்படின்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் என்னோட ஒரு ப்ரைமரி ஸ்மார்ட் ஃபோனாக யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அட்லீஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருந்தா வச்சு வெயிட் வந்து நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த வெயிட் நீங்கள் போக்கோ X2 வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நியர்பை ஷோரூம் போங்க. Note 9 Pro Max இருக்குது. அதுவும் சேம் வெயிட் தான். அந்த ஃபோனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் போக்கோ X2 சூஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து அந்த வெயிட் தான் வந்து ரொம்ப மிகப்பெரிய கன்சர்னாக இருக்குது. இது வந்து M30Sோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு வந்தோன்னா M30Sல வந்து உங்களுக்கு எக்ஸலண்ட்டான டிஸ்பிளே, வேறு லெவல் டிஸ்பிளே. இந்த பட்ஜெட்டில் வந்து வேறு எந்த ஒரு டிஸ்பிளேயுமே வந்து இது கிட்ட கூட வர முடியாது. அந்த பிளாக் எல்லாமே வந்து ரொம்ப டீப்பாக இருக்குது. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா செம்மையாக இருக்குது. 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் LED நோட்டிஃபிகேஷன் லைட் இல்லை. சாம்சங்கில் வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. சாம்சங்கில் வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஃபோனோட வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் One UI ஆப்டிமைசேஷன் சூப்பராக இருக்குது. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாம்சங்கில். நான் அதிகமாக கேம் விளையாட மாட்டேன். அதனால தான் வந்து இன்னும் M30S நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு நான் கேமராக இருக்கீங்க, எனக்கு வந்து கேமிங் நான் எப்பயாச்சும் கேஷுவலாக தான் விளையாடுவேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாம்சங் M31 சூஸ் பண்ணலாம். M31 கான்ஸ் நம்ம எடுத்துகிட்டேன். லோ லைட்டில் கேமரா வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. போக்கோ X2 வந்து இது அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். ஸோ போக்கோ X2ஓட கேமரா வந்து லோ லைட்டில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. சாம்சங் வந்து சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷனில் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக புஷ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ லாஸ்ட்டாக வந்து டக்குன்னு முடிக்க பார்க்குறேன். இதுவே வந்து ரொம்ப லென்த் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து கேமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மெயின் கேமரா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. எனக்கு வந்து ஃபோனோட வெயிட் ப்ராப்ளமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா போக்கோ X2 தாராளமாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து சாஃப்ட்வேர், பேட்டரி, டிஸ்பிளே இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கேமே விளையாட மாட்டேன். கேமரா லோ லைட்டில் எனக்கு இம்பார்ட்டன்ஸே இல்லைன்னு நினச்சிங்கன்னா M31 சூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் மினிமம் வந்து 6+128GB சூஸ் பண்ணுங்கள். 2 ஸ்மார்ட் ஃபோன்லேயும் 6GB RAM இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுறது 128GB சூஸ் பண்ணுங்கள். லாங் ரன்னுக்கு அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ப்ரைஸிங் எடுத்தோம்னா சாம்சங் ஹை அண்ட் ப்ரைஸ் வந்து 17.5க்கு செல் பண்ணுறாங்க. போக்கோ வந்து அதே 17.5க்கு உங்களுக்கு 6+64 தான் கிடைக்கிது. ஸோ இதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம கலர்ஸ் எடுத்துட்டோம்னா சாம்சங்கில் வந்து உங்களுக்கு பிளாக் அண்ட் ப்ளூ 2 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. போக்கோ வந்து உங்களுக்கு வந்து வயலட் கலர், ப்ளூ அண்ட் ரெட் 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. கலர்ஸ் எல்லாமே வந்து பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான், நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கம்பேரிசன் வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கணும். நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.